வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. உங்களுடைய ஆளுமையை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் மூலமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இது 9வது பகுதி. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான வாழ்க்கை திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இன்றைக்கி 3வது லைஃப் ஸ்கில்லான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நீங்கள் மற்றவங்களோடு வச்சுருக்கிற ஒரு சோஷியல் கனெக்ஷன், நீங்கள் மற்றவங்களோடு வைத்திருக்கிற உறவு, நீங்கள் மற்றவங்களோடு எப்படி பழகுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வாழ்க்கை திறன் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்சனல் க்ரோத் அல்லது உங்களுடைய வளர்ச்சி எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எது மாதிரியான மனிதர்களோடு பழகுறீங்க, எது மாதிரியான மனிதர்களோடு எப்படிப்பட்ட உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் உங்களுடைய டெவலப்மெண்ட்டோ அல்லது க்ரோத்தோ இருக்க போகுது. ரெண்டாவது, நம்ம மற்றவங்களோடு பழகிறோம் அல்லது நம்ம மற்றவங்களோடு வச்சுருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தவங்களோடோ அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு உறவினர்களோடு நீங்கள் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அம்மா அப்பாவோட அல்லது நீங்கள் வந்து ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவாகவோ இருக்கும்போது, உங்களுடைய பொண்ணோடவோ பையனோடவோ நீங்கள் பழகக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கிற அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அடுத்தது, ஒரு பர்சனல் ஐடென்டிட்டியை, ஒரு தனி மனித அடையாளத்தை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் மற்றவங்களோடு வைத்திருக்கிற அந்த உறவின் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம். நமக்குன்னு சரியான ஒரு ரோல் மாடல், நமக்குன்னு சரியான ஒரு அடையாளத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கும்போது அந்த தருணத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரி ஒரு நபரை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நாம் மற்றவங்களோடு வைத்திருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. என்ன தான் நாம் வந்து ஒரு தனிமை விரும்பியாக, ஒரு தனிமையாக வாழக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட, நமக்குன்னு ஒன்றோ ரெண்டோ மனிதர்கள், ஒரு நெருங்கின ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மற்றவங்களோடு பழகிற எல்லா விதமான உறவுகளையும் உள்ளடக்கியே வந்து சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நட்பு சொல்லலாம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காதல், உங்களுடைய திருமணம், நீங்கள் வந்து ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உங்களோடு இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய நபர்கள், அந்த உறவுகள் எப்படி நீங்கள் கையாளுறீங்க, இது எல்லாமே வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த உறவு இருக்குது இல்லைங்களா, இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றமோ அல்லது அதனுடைய தரமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உறவு அப்படின்னு வரும்போது அதில் வந்து சில சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அது வந்து நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல்களோ ஏதோ ஒரு தவறான புரிதல்களோ அல்லது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தாலும் கூட நாம் வந்து ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்களை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுக்குள்ள இருக்கும் லீடர்ஷிப் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ண, நீங்கள் ஒரு லீடர் மாதிரி யோசிக்கணும், லீடர் மாதிரி செயல்படணும். இந்த கருத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆக்ட் லைக் அ லீடர், திங்க் லைக் அ லீடர் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது.
இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக ரூ. 399 ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் ரூ. 199 ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை ரூ. 199 பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவ போகுது. என்னென்ன பார்க்கலாங்களா? முதலாவது, பி ஓப்பன். நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா இது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே அதில் ஒரு பாண்டிங் இருக்கணும். அதில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ பிடிப்பு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை பற்றி நம்ம யார் கூட பழகுறோமோ, யார் கூட அந்த உறவை மேற்கொள்கிறோமோ அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெளிவாக நமக்கு புரியணும், தெரியணும். அதே மாதிரி அவங்கள பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறதும் புரிஞ்சிருக்கிறதும் ரொம்பவும் முக்கியம். அப்போ இது செய்யணும், இது சரியாக நடக்கணும் அப்படின்னா 2 பேருமே ஒரு ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அந்த ஓப்பன் மைண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் திறந்த புத்தகமாக இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ தான் இங்கே 2வது பாயிண்ட் வருது. 2வது, மெயின்டைன் பவுண்ட்ரிஸ். ஸோ நான் முதல்லையே சொல்ல மாதிரி எல்லாருக்கிட்டையும் நம்முடைய எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டோ அல்லது மற்றவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட அவங்களோட எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டோ இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில உறவுகள் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு சில நண்பர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த நண்பர்களில் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு உங்களை பற்றி பெருசாக தெரியாது. அப்பப்போ நீங்கள் பேசிக்கிறது உண்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பவுண்ட்ரியை ரொம்ப ஓவராக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் தங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் மற்றவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது மற்றவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யார் உங்களை பற்றி எந்த அளவுக்கு ஒரு நபர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முதல்ல தெளிவாக தெரியணும். யார்கிட்ட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஷேர் பண்ணணும், யார்கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி பேசக்கூடாது, ஒரு அரைகுறையாக பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி மற்றவங்க அந்த பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணும்போது நாம் அதை அனுமதிக்கணும். சில பேர் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க, சில பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட ஒரு பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் நம்மளை பற்றி அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்போது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லிசன். நன்றாக கேட்கக்கூடிய நபராக இருங்கள். ஸோ மற்றவங்க என்ன மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அதிகமாக கேட்கக்கூடிய நபராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல லிசன், கேளுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் காது கொடுத்து கேட்குறது மட்டும் கிடையாது. அவங்கள அப்சர்வ் பண்ணணும், அவங்கள வாட்ச் பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற அந்த முழுமையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அரைகுறையாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம காதில் வாங்காமல் உண்மையாகவே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அந்த அவங்க பேச வர கருத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 4வது, ரெஸ்பெக்ட். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பவுண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்தவங்களும் அந்த பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது. சில விஷயங்கள் உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சில விஷயங்கள் இது அப்படி தான், இது சரியாக வராது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த நம்பிக்கைகள் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் மற்றவங்கள மதிக்க கற்றுக்கணும். ஸோ அதாவது அவங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கலாம், அவங்களுக்கு சில கருத்துக்கள், சில ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அது இருந்துட்டு போகட்டுமே. நம்ம அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, நம்ம அதை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்க நம்முடைய மரியாதையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை நம்ம அனுமதிக்கவும் கூடாது. எப்படி மற்றவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கோ அதே மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்த கருத்தை எந்த ஒரு அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அல்லது ஒரு விவாதம் செய்யணும், எந்த அளவுக்கு அதை உடைக்கணும், எந்த அளவுக்கு அதை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற சில வரையறைகள் இருக்குது, வரம்புகள் இருக்குது. அதை நம்ம சரியாக புரிஞ்சு மற்றவங்களை மதிக்கணும், நம்முடைய மதிப்பையும் நாம் பாதுகாத்துக்கணும்.
5வது கம்யூனிகேஷன். நீங்கள் மற்றவங்களோடு எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. இதை பற்றி இது 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 வந்து இன்னொரு லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு வாழ்க்கை திறன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரே வீடியோவில் எல்லா லைஃப் ஸ்கில்லையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 விதமான திறன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 விதமான திறன்கள், இன்னும் அதிகமான திறன்களும் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இது வந்து ஒரு தனிப்பட்ட திறன் மட்டும் எடுத்துகிட்டு நான் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து வளர முடியும் அப்படிலாம் வந்து கிடையாது. இது வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வேணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நீங்கள் மற்றவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாகவே புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு பகுதியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மட்டும் கிடையாது, இதோடு தொடர்புடைய மற்ற விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எண்ணத்தோடு அதையெல்லாம் ஒன்றா அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.